ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாயந்தர வேளையிலையும் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை ஹாஃப் நைட் ப்ரேயருக்காக கடந்து வந்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கூடுகையை, இந்த ஆசீர்வாதத்தை, இதனால் வருகிற பலனை நிச்சயமாகவே மிஸ் பண்ணுற நேரத்தில் அதை சுதந்திரித்தவர்களாக, அதில் பங்குள்ளவர்களாக நீங்கள் இங்கே உட்கார்ந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சாயந்தர வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து பின்பதாக நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய கவனத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் அவனுடைய 21வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு செய்தி நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூலூர்ன்ற ஒரு பகுதியில் ஒரு ரவுண்டானத்தில் நம்ம ஜவிஷா மாதிரி ஒரு குழந்தை அழுதுட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. ஆனால் என்ன எல்லாம் அழுதுட்டு நிற்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கும்பொழுது சம்வேர் அது மிஸ் ஆயிடுச்சு அந்த குழந்தை. ஆனால் அந்த இடத்துல நின்று இருந்துச்சு. அழுதுட்டுருக்கு. பார்த்த உடனே எல்லோரும் நீ எங்கே இருக்கு, உங்கள் வீடு எது உங்கள் யார், உங்கள் பெற்றோர் யார், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அழுதுகிட்டே சொன்னிச்சான், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க கைட் பண்ணி போலீஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. போலீஸை கைட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்குது. சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. ஆமாம், வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருச்சு. அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும்? போலீஸ் சொல்லியிருப்பாங்க, இந்தம்மா என்னம்மா உங்கள் பிள்ளைய தேடலையா நீங்கள்? அது பாட்டு அங்கே நின்று என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? அழுதுகிட்டு இருந்துச்சு. ரவுண்டானத்தில் கேட்டால் சரியாக கூட்டிகிட்டு வந்துருச்சு உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன்லாம் அங்கே இடம் பெறல. அங்கே என்ன நடந்திருக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுது? போலீஸ் 2 திட்டு கொடுத்துருப்பாங்க, இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ சமீபத்தில் இந்த பிள்ளைங்களாம் ஐடா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த வேன் டிரைவர் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவள் சொல்கிறாங்க, இந்த வழியில் போங்க டிரைவர் அப்படின்னு சொல்லி. அவள் எனக்கு வழி சொல்கிறா, எங்கள் ஆச்சிட்டுக்கு இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அவள் வழி சொல்கிற. அது 4 வயசு தான். இது என் ஃப்ரெண்டோடைய பையன், அவன் 2 வயசு தான். அவனுக்கு தெரியுது இந்த ரூட்டை எடுத்துட்டாலே கிங்ஸ்லி மாமா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறானா. இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு அந்த ரூட்டில் வண்டி போனாலே சொல்கிறானா, அவங்க ஃப்ரெண்டை சொல்லி ஏமி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறானா. 2 வயசு. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்போ அந்த 2 வயசுலாம் நான்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு யோசிச்சு பார்க்குறேன். அப்போ 2 வயசில் நான் இப்போ போய் நிறைய பேர் இறக்கி விட்டதுக்கப்புறம் கூட நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், எங்கே நின்றுட்டுருக்குறோம், இந்த சைடு போகணுமா அந்த சைடு போகணுமான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த பிள்ளைங்க ரூட் எடுக்கும்போதே சொல்லிடுது, இவங்க வீட்டுக்கு தான் போகிறோம், டேடி இவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த டெஸ்டினேஷன் நோக்கி தான் போகிறோன்ற அளவுக்கு இன்றைக்கி பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப ஞானத்தில் தெரினவங்களா, அறிவில் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே விஷயம் என்ன என்று சொன்னால், அப்படி தொலைந்து கண்டுபிடிச்ச அந்த பிள்ளைய அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? தூக்கி கட்டி பிடிச்சி, நீ அழாதன்னு கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டு, என் செல்லம் நீ, என் பட்டு நீ என்ன அழுவாத, அம்மா இருக்கேன், இனிமேல் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், இனிமேல் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், விட்டுற மாட்டேன், இனிமேல் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், இப்படி தனியாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு தாய் அந்த குழந்தைய தேற்றுமோ, அரவணைச்சு கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டு, அம்மா உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை அம்மா உன்னை இனிமேல் மறக்கவே மாட்டேன், அம்மா உன்னை இனிமேல் திட்ட மாட்டேன், அம்மா இனிமேல் உன்னை என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எப்படி அந்த தாய் தேற்றுமோ, அதுபோல் ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. சிதறிப்பட்டு சிறையிருப்புக்கு போனவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னை நினச்சிக்கோ,
ஆமென், அல்லேலூயா. இவைகளை நினை, என்ன சொல்றார், நீ என் தாசன். அல்லேலூயா. ஆமென், நீ என் பிள்ளை. ஆமென், நீ என் ஊழியக்காரன். ஆமென், நீங்க தான் என் ஜனம் அப்படின்பதை அழுத்தி சொல்ற. நான் தான் உன்னை உருவாக்கினேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அநேக நேரத்தில் எங்கள் அம்மா என்னை மறந்துட்டாங்க, எங்கள் அப்பா என்னை மறந்துட்டாங்கன்னு அந்த பிள்ளை ரவுண்டானத்துலேருந்து அழுதுருக்கலாம். அல்லேலூயா. அந்த அம்மா அரவணைச்சு இப்போ சொல்லியிருப்பாங்க, நான் உன்னை மறக்கலடா. ஆமாம், நான் உன்னை மறக்கவும் மாட்டேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. பஸ்காவுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகும்பொழுது அவன் இயேசு என்ன பண்ணிடுறாரு, எருசலேம்லேயே தங்கிடுறாரு. அவன் 2 நாள் கழித்து, கிட்டத்தட்ட 3ஆவது நாள் தான் கண்டுபிடிக்கிறாங்க இயேசுவை காணலை. நம்ம கூட வந்த பிள்ளையை காணலைன்னு சொல்லி பிறகு 2 நாளாக தேடிட்டு ரிட்டர்ன் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஆலயத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ மகா என்னடா நீங்கள் இப்படி உன்னை காணோன்னு நாங்கள் பதறிட்டோம். அவங்க பேசினதெல்லாம் அங்கே இடம் பெற்றிருக்கு. பிறகு என்ன சொல்லியிருப்பாங்க, 2 நாளாக உன்னை நாங்கள் மறந்துட்டோம், தேடி அங்கே நீ எங்கூட தான் வந்துட்டுருக்கேன் நினச்சோன்னா 2 நாளாக உங்களை நான் நினச்சே கவனிக்கல பெருசாக. நான் இனிமேல் நான் உன்னை விட்டுற மாட்டேன். சொல்லுங்கள் ஆமென், அல்ல. இனிமேல் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் எப்பயும் நீ இருக்கியான்னு பார்த்துட்டே இருப்பேன், உன் மேலே கவனமாக இருப்பேன், கருத்தாக இருப்பேன்னு மரியாள் கண்டிப்பாக இயேசுவின் இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான், அதுபோல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ என் தாசன். ஆமாம், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை அழைத்தேன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமாம், நீ என் தாசன், நான் உன்னை நீ என்னால் என்ன பண்ணுவதே இல்லையா, மறக்கப்படுவதே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா இன்னொரு விதத்தில் சொல்ல, நான் உன்னை மறவேன். ஆமாம், நான் உன்னை மறக்கவே மாட்டேன்றத ஆண்டவர் ஆணித்திரமாக அழுத்தம் திருத்தமாக தம்முடைய ஜனத்தை பார்த்து அல்லேலூயா சொல்லுகிறது தான் நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை சொல்ல வேண்டியது வந்துச்சு? அந்த குழந்தை எப்படி மிஸ் ஆனிச்சோ அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறிட்டாங்க. தேவனை தேடுறதில்ல, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறதில்ல, அவரை ஆராதிப்பதில் ஆமென் தவறிட்டாங்க, இடறிட்டாங்க, அதில் விழுந்துட்டாங்க, பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க. ஆகவே ஹல்லேலூயா, சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு, ஆமென் ஹல்லேலூயா, சில நேரத்தில் ஒப்பு கொடுக்குறாரு, சில நேரத்தில் ஒரு இமை பொழுது விடுறாரு, அவ்வளோதான் விடுறாரு. அது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இமை பொழுது அவருடைய டைமுக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் அப்படின்னா 1000 வருஷம் தான் ஒரு நாள்னா. ஆமாம், இங்கே இவங்களை எத்தனை வருஷம் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தாரு, 70 வருஷம் ஒப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா அது எவ்வளோ, 2-3 செகண்டு தான் அவருக்கு. ஆமாம், அப்போ அப்படி தான் 2-3 நிமிஷம். அதான் இமை பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், கைவிட்டேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் திருப்பியுமா என்ன பண்ணுறேன்னாரு, சேர்த்து கொள்கிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. ஒரு அடி தப்பு பண்ணும்பொழுது ஒரு அடி கொடுத்து அழு, பரவாயில்ல அழுன்னு விடுறவங்க, அந்த பிள்ளை ரொம்ப தேம்பி அழுகும் பொழுது அந்த பிள்ளையை தூக்கி, சரி இனிமேல் அம்மா உன்னை என்ன பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன், நீ என்ன பண்ணாத, தப்பு பண்ணாத, நீ நல்ல பிள்ளையை இருப்பல்லன்னு சொல்லி அரவணைத்து கொடுக்கும் பொழுது, இனிமேல் அம்மா உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், இனிமேல் அம்மா உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அது போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் இனிமேல் நான் உன்னை மறக்கவே மாட்டேன்றார். ஹல்லேலூயா. ஏன் சொன்னார், எப்படி சும்மா அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், எப்படி அந்த பெற்றோர் இனிமே நீ தப்பு பண்ணாத, இனிமே நீ அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி தான் அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் ஆண்டவர் 22வது வசனத்தில், உன் மீறுதல்களை ஆமாம் மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் நான் என்ன பண்ணிட்டேன், அகற்றி விட்டேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், இதுதான் ஆண்டவரை ஒப்பு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. எது? மீறுதல்கள், அப்புறம் பாவங்கள். பாருங்கள், 2 காரியத்தை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வாக்கை மீறி, ஆண்டவருடைய வழியை மீறி, ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறினதுனால ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறார். 2வது பாவங்கள். ஆமென், தேவனுக்கு விரோதமான பாவங்கள், அவைகளை அவர்கள் துணிகரமாய் செய்ததுனால ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாரு. இப்போ சொல்கிறாரு, ஆமென், அதை நான் உங்ககிட்ட இருந்து அகற்றி விட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? எப்படி அகற்றினாராம், ஒரு மேகம் எப்படி நவுந்து கலைஞ்சு போகுமோ அது மாதிரி. அடுத்தது சொல்கிறாரு, இந்த இடத்துல கார் மேகன் போட்டிருக்கு, இன்னொரு மொழிபெயர்த்தில் மார்னிங் மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் எந்திரிச்சு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்,
கிளியர் ஆயிரும், கொஞ்ச நேரத்தில் தெளிவாயிரும். அது வரைக்கும் மங்கலா அப்படி டல்லா அப்படி இருக்கிற அந்த கிளைமேட் கொஞ்ச நேரத்தில் அந்த அந்த மிஸ்ட் எல்லாமே பனி எல்லாமே விலகின பிறகு தெளிவாகுது போல் ஆண்டவர் உன் அக்கிரமங்களை நான் அகற்றிட்டேன்றார். ஆமேன் சொல்லலாமா? உன் பாவங்களை நான் அகற்றி விட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஆமேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொல்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை நம்ம போன வாரமே தியானிச்சோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரில. மீட்கிறதுனா என்னது? என்னையா போன வாரம் சாதிச்சோமே, நகையை அடகு வச்சுருப்போம், அதை போய் என்ன பண்ணுவோம்? மீட்டுட்டு வரணும், அதை போய் மீட்கணும். அப்போ அதுக்கு என்ன செலுத்த வேண்டும்? அதுக்கான கிரயத்தை செலுத்த வேண்டும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை இதிலேருந்து மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொன்னால் உனக்காக அந்த அந்த தொகையை நான் என்ன பண்ணிட்டேன்? செலுத்திட்டேன். அடிமையாக விற்கப்பட்டவனை என்ன பண்ணுறாங்க? அடிமையிலேருந்து மீட்டு கொள்கிறாங்க. எப்போ மீட்டு கொள்வாங்க? அதுக்கான தொகையை செலுத்தி என்ன பண்ணுவாங்க? ஆமேன். அதில் அந்த ஒரு அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கொள்வாங்க. அதுபோல் ஆண்டவர் இந்த அக்கிரமங்கள்லேருந்து, பாவத்திலிருந்து, மீறுதல்கள்லேருந்து ஆண்டவர் நம்மளை, அதுக்காக ஏற்பட்ட அந்த கான்சிக்வன்சஸ்லேருந்து, தண்டனையிலேருந்து ஆமேன் கிரயத்தை செலுத்தி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாராம்? மீட்டு கொண்டேன்னு சொல்ல. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. நம்மளால் அதுக்கான நிவாரணத்தை அப்படி என்ன சொல்கிறது, அதுக்கான நஷ்டத்தை, அதுக்கான இழப்பீடை கொடுத்து மீட்கவே முடியாத காரியங்கள்லேருந்து ஆமேன் இனி மீளவே முடியாது. சில கடன்லேருந்து, சில பாவத்திலிருந்து மீள முடியாத சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருப்போம். ஆனால் என் ஆண்டவர் அல்லேலூயா முன் வந்து அவைகளை நம்மை விட்டு அகற்றி நம்மை அவைகளிலிருந்து மீட்டுக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஆமேன். கடந்த நாட்களில் ஒரு வாகனத்தில் வரும்பொழுது ஒரு இடத்துல டீ குடிக்க நிறுத்தினேன். மழை நேரம், அது சேறு சகதியமாக இருந்துச்சு. அப்போ நான் டீ குடிக்க காரை விட்டு இறங்கும் பொழுது என் கரெக்டாக காலுக்கு பக்கத்தில் இறங்கி வெளியே கதவை சாத்திட்டு வெளில வரேன். ஒரு ஒயர் கருப்பு கலரில் ஒரு கேபிள் கடந்துச்சு. கொண்டு வந்திருக்கலாம், அது வீட்டில் இருக்குது. ஒரு கேபிள் கிடக்குதுன்னு பார்த்தா அது வந்து ஹெட்ஃபோன்ஸு, காதில் போடுற ஹெட்ஃபோன்ஸு. அதுவும் எப்படின்னு பார்த்தா இந்த சி டைப்னு சொல்லுவாங்க. இந்த பட்டையை இப்போல்லாம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போடுற பின் வரதில்லை. அதுக்கு பதிலாக சார்ஜ் போடுற இடத்துலேயே போடுற மாதிரியான அது ஒரு ஹெட்ஃபோன்ஸு. அது ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசை, ஆனால் குவாலிட்டியானதாக வாங்க முடியல. கீழே கிடக்குது சொல்லிட்டு, ஆனாலும் என்ன பண்ணேன், சேரும் சகதியமாக அது மிதித்து எல்லாம் நடந்து அதில் போயிருக்காங்க. சரி பரவாயில்லன்ட்டு எடுத்து காருக்குள்ளே போட்டுட்டு டீ குடிக்க போயிட்டேன். கீழே கிடக்குது, ஒர்க் ஆகுதானே அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தும் காருக்குள்ளே இருந்தது மறந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து காரில் போட்டோமேன்னு சொல்லிட்டு கார் அங்கே இருந்துச்சு மாமா வீட்டில். போய் பார்த்தா அது அங்கே தான் உள்ளே தான் கடந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து அதனுடைய இந்த சேரெல்லாம் தொடச்சி அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக துணி ஈரத்தை வச்சு பக்காவாக தொடச்சிட்டு அதில் பட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் இன்னொருலேருந்து எடுத்து போட்டுட்டு என் ஃபோனில் எடுத்து போடுறேன். அதுக்கு இத்தனையும் போட்டு கம்பெனி, நல்ல ஒரு பிராண்டடான ஹெட்ஃபோன்ஸு. அப்படியே கும்முன்னு அருமையாக கேட்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. காசு கொடுத்து வாங்கணுமே, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அது உபயோகமாக எல்லாரும் மிதிச்சுட்டு போயிருக்கிறாங்க. நல்லாவே தெரியாது, சேருக்குள்ளே முழுகி இருந்துச்சு. நான் அப்போ நினச்சி பார்த்தேன், இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கை இப்படி தான் ஒரு நாள் பாவ சேற்றில் கடந்துச்சு. யாராலையும் பொருட்படுத்த முடியாமல் மிதிக்கப்பட்டு, ஆமேன், கைவிடப்பட்ட நிலைமையில், மோசமான நிலைமையில், உதவாதுன்னு சொல்லி விட்டு போன நிலைமையில தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் என் ஆண்டவர் ஹெசிடேட் பண்ணவே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. சேத்துல இருந்த என்ன பண்ணார்? தூக்கி எடுத்து என் நாற்றத்தெல்லாம் துடைச்சி கழுவி, ஆமேன், என் பாவத்தெல்லாம் என்னிலிருந்து அகற்றி என்னை என்ன பண்ணார்? அழகுபடுத்தி இன்றைக்கி அவர் கரத்தில் பயன்படுகிற பாத்திரமாக என்னை மாற்றினாரேன்னு சொல்லி அந்த ஹெட்செட்டை பார்க்கும்போது தான் எனக்கு ஏன் ஞாபகம் தான் வருது. சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி தான். ஆமேன், நீ இது எனக்கு வேணும்னு சொல்லி, நீ எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய பாவங்களை அகற்றிவிட்டு, ஆமேன், நம்முடைய மீறுதல்களை அகற்றிவிட்டு, ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா அழகுபடுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னால் மறக்கப்படுவதில்லை, ஆமேன், நீ என்னிடத்திலே திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இவ்வளோ இந்த காரியங்கள் நடந்த பின்பு 23வது வசனத்தில் கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி, ஆமேன், எல்லாரும் என்ன பண்ணுங்க? ஆமேன், ஹல்லேலூயா, பாடுங்க, ஆர்ப்பரிங்க, கம்பீரமாக முழங்குங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்க முடியுது. ஆமேன் சொல்லாமா? ஆமேன். என்ன நடந்துச்சு? பாவத்திலேருந்து ஒரு மீட்பு. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு ஆடு தொலைஞ்சு போகுது. அதை போய் அந்த எஜமான் என்ன பண்ணுறான்? அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறான்? மீட்டு கொண்டு வந்த பிறகு
அல்லேலூயா ஸ்தோத்திரம். சாரி, ஆடுல இளையகுமாரர் போயிடுறான். திருப்பி வந்த பிறகு அவங்க என்ன பண்ணப்படுறாங்க, அங்கே ஒரு விருந்து செய்யப்படுகிறது, அங்கே ஒரு கொண்டாட்டம் ஏற்படுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், அந்த அந்த காசு தொலைச்சவன் என்ன பண்ணுறா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அதை பகிர்ந்து கொள்கிறான், அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சி. அதுபோல் இந்த இடத்துல வந்து வானங்களே கழித்து பாடுங்கள், ஆமென், பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மச்சங்களே கம்பீரித்து முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை என்ன பண்ணிட்டாரு, மீட்டு விட்டார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவ்வளோதானே சத்தம், அல்லேலூயா. ஆமென். அவங்க மீண்டே வர முடியாத சூழ்நிலையில் இருந்த யாக்கோபை கர்த்தர் இப்பொழுது மீட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளால் பாவத்திலேருந்து நம்மளால் மீண்டே வர முடியாது. நம்ம என்னதான் நினைச்சாலும் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திலே சிக்கி கொண்டிருப்போம். ஆனால் என் ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அவர் கரத்தை கொடுத்து நம்மளை தூக்குவார்னு சொன்னால் அதுலேருந்து நம்மளை மீட்டு விடுகிறது வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிக்கிற கர்த்தர், மீட்கிற கர்த்தர், நம்முடையவராக இருக்கிற அவர் சொல்கிறாரு, நீ என் தாசன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்றதை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். அப்படிப்பட்ட தேவன், அல்லேலூயா, 24வது வசனத்தில் 24 வாசிங்க. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே, போதும், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லாமா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். பாருங்க, மீட்பு, மீட்டுன்ற வார்த்தை எங்கே வந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் எதெல்லாம் மீட்காமல் வச்சுருக்கிறீங்களோ அதை மீட்டா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ. ஆமென். அதுபோல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மீட்பர் சொல்கிறார் அப்படின்னா நம்மளை மீட்டவர் சொல்கிறாரு. ஆமென். அது மாத்திரம் இல்லை, தாயின் கற்பத்தில் நம்மளை உருவாக்கினவர் கர்த்தர் சொல்கிறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமாம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் மாத்திரமல்ல, பூமிக்கு, அதாவது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாவற்றையும் செய்கிற அதிகாரமுடைய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. ஆமென் சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. அதை நல்ல அண்டர்லைன் கூட பண்ணிங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். அப்போ நன்மை உண்டாக கட்டளையிடுறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க பண்ணக்கூடிய வல்லமை அவரால் மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. நம்மளுடைய சொன்னப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு ஆனால் வல்லமை அவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. அவர் சொல்றார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றைன்றதுக்குள்ளே என்ன வேணாலும் நீங்கள் கொண்டு வந்து போட்டுருங்க, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரே சொல்றார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க ஹல்லேலூயா. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதை தொடர்ந்து படிக்கும் பொழுது என்னெல்லாம் செய்வார்னு படிக்கும் பொழுது அது தியானிக்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் தியானிக்க ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஹல்லேலூயா ஒரு பெரிய விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. அது அப்படியே ஊற்று போல வந்து கொண்டே இருக்கிறது. 25வது வசனத்தில் வாசிங்க. பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. மூணு பேருக்கு பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த துறவரம் போனவங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் சார் நிறைய குறிப்புகள் எடுத்து வச்சுருப்பாங்க. சயின்ஸு, அதாவது அடையாளங்களை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படிலாம் நடந்துச்சுன்னா இப்படி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வானசாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தேடி வந்ததை பார்க்க முடியும். அவங்க கையில் பைபிள் இருந்துச்சா, அவங்க கையில் ஏசாயா நிருபம் இருந்துச்சா, அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சா, இல்லை அவங்க என்ன சொல்கிறது, இதெல்லாம் சாஸ்திரம், இந்த வான சாஸ்திரமா, அதெல்லாம் வச்சு படிக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் வருதுன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் திங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி சில குறிப்புகளை அவங்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கி ஓலைச்சுவடிகள் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் பல குறிப்புகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட குறிவுகளை நான் என்ன பண்ணுவேன்,
அபத்தமாக்குவேன். அப்படின்னா இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நிறைவேறும், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை நடக்க விடாமல் பண்ணுவேன்றார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னு சொல்கிறவர் ஆமென். இப்படி தாங்க நடக்கும், இப்படி தாங்க அது வந்து இப்படி தாங்க முடியும் அப்படின்னு எதெல்லாம் ஆமென் குறிக்காரர்கள், அதாவது என்னது கட்டுக்கதைக்காரர்கள் சொல்கிறாங்களோ கர்த்தர் அதை அபத்தமாக்குவேன்றார். ஹல்லேலூயா. இன்னும் பல மதங்களில் இது பண்ணால் இப்படி ஆயிரும், இது இப்படி இடது காலை வச்சுட்டேன்னா வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, அப்புறம் விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா, பூனை குறுக்க போயிடுச்சுன்னா, இப்படின்னு பல என்ன சொல்கிறாங்க. இதெல்லாம் சிம்பிளாக சொல்கிறேன், ஏகப்பட்ட இருக்குது. ஆண்டவர் அந்த குறிகளை எல்லாம் அபத்தமாக்குவேன்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? ஏன்னா எல்லாவற்றையும் செய்கிற நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லாமா? ஆமாம், இப்படி நடந்துடும். இந்த சயின்ஸ் எல்லாம் இந்த குறிகளெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல கார் இருள், அதாவது கார் மேகம், மலை மேகம் சூழ்ந்து நிற்கும் பொழுது மழை அடித்து கொட்ட போகுது அப்படின்னு ரமணன் வந்து சொல்லுவார். அன்னைக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருவாங்க, அன்னைக்குன்னு பார்த்தா மழையே இல்லாமல் போயிருக்கு. ஆண்டவர் பாருங்க குறிகளை என்ன பண்ணுறாரு, அபத்தமாக்குற தேவன். அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோதான், இப்படி ஆயிரும், இப்படி முடிஞ்சிடும், அவன் இனி துளிர்க்காதுன்னு சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட குறிகளை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் அதை அபத்தமாக்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென். கட்டுக்கதைக்காரரின் குறிகளை நான் அபத்தமாக்குவேன்னு சொல்கிறார். ரெண்டாவதாக சொல்கிறாரு, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் குறி சொல்கிறதுனா இன்னொரு இதில் நம்மலாம் எப்படி எடுத்துக்கலாம்னா தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய காரியங்களை நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, சொல்லுகிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் அவர்களை நிர்மூடர்னா ஃபூலாக மாற்றுவேன் அப்படின்னா அவங்களுடைய செயலை பார்க்கும் பொழுது அவங்க பொய்யர்னு நிர்மூலமாக்குவேன். அவங்க சொல்கிறது பொய்ன்றதை நான் என்ன பண்ணிடுவேன், நிறைவேற்றுவேன்னு சொல்கிறேன், அப்படி நடத்தி காட்டுவேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை ஆங்கிலத்தில் படிக்க போகிற ரொம்பவே அது நல்லா இருந்தது. தமிழில் விட ஆங்கிலத்தில் நான் அதை அந்த வார்த்தையை மட்டும் படித்து காட்டுறேன். அல்லேலூயா. 44ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஐ எக்ஸ்போஸ் த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் ஆஸ் அ லயர்ஸ் அண்ட் மேக் ஃபூல்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ். நான் அவங்கள அவங்களாம் வந்து ஒரு ஃபூல்ன்றதை நான் நிரூபிப்பேன். அது மாத்திரமல்ல, அவங்களெல்லாம் ஃபால்ஸ் ப்ராஃபட், அவங்க பொய்யர் என்பதை அதன் மூலமாக நான் நிரூபிப்பேன்றார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, கடைசி என்ன சொல்கிறார், ஐ காஸ் த வைஸ் டு கிவ் பேட் அட்வைஸ் தஸ் ப்ரூவிங் தெம் டு பி ஃபூல்ஸ். பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் ஞானிகளை என்ன பண்ணுவாராம், பைத்தியமாக காண்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அநேக இடத்துல ஞானிகள் இருந்துக்கிட்டு ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படி செஞ்சா, இப்படி போனா, இப்படி இது பண்ணா அப்படின்னு சொல்லி ராஜாக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க. அநேக நேரத்தில் அது சொதப்பிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அப்போ ராஜா என்ன பண்ணுவார், இவன் பேச்சை கேட்ட தப்பா போச்சு, பைத்தியக்காரனாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார் ஞானிகளை. ஆமென். ஹல்லேலூயா. ஞானிகளுக்கே விசேஷமானது என்ன தான், அவங்களுடைய அறிவு தான். அவங்களுடைய அறிவு தான். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். உண்மையாலுமே அவன் ஞானி தான், உண்மையாலுமே அறிவு தான். ஆனால் அந்த அறிவை அநேக நேரத்தில் நான் நினச்சா என்ன பண்ண முடியும், அதை டெஸ்ட் பண்ண முடியும், அதை பைத்தியமாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொல்கிறார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அவர் எப்படி பண்ணுறாரு நினச்சே பார்க்க முடியல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மந்திரவாதி நமக்கு விரோதமாக என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க, செய்வினை செய்கிறாங்க. ஆண்டவர் அதை என்ன பண்ணி விட்டுறாரு, அவனுக்கே போய் அனுப்பிடுறாரு. அல்லேலூயா. எத்தனை சாட்சிகள் நம்ம கேட்குறோம். அதுதான் நம்முடைய ஆண்டவர். சொல்லாமா? நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற செய்வினையை அதை செயலழுக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. காரணம், ஆமென், அவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகுன்றது எப்படி நடக்கும்? ஆமென். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுகிற வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஏன்னா அவர் சொல்றாரு, நான் உன்னை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆமென், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஆமென், எதிரான சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை மாற்ற வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். ஆமென். பின்தொடர்ந்தாங்க, நெருக்கி வந்தாங்க பார்வோன் சேனை. ஆனால் அவர்களை என்ன பண்ணாங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்களும் அவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், கடலுக்குள்ளே இப்படி போகலாமாடா,
திடீர்னு கடல் மூடிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத யோசிக்காம அவர்களும் அதன் வழியாக போக துணிந்தார்கள்னு வசனம் போட்டிருக்கு. என்ன பண்ணாங்களாம்? நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? துணிந்தார்கள். ஆனால் கடல் என்ன பண்ணிடுச்சு? மூடி போட்டுச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். குறிகளை அபத்தமாக்குகிறவர், ஆமென். குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்குகிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்களுடைய அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய யாருடைய வாழ்க்கையில்? அவருடைய தாசர்களுடைய வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அவரால் மறக்கப்படாதவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் செய்ய முடியும் என்பதற்கு இந்த வசனங்களை நம்ம ஆதாரமாக பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நெகட்டிவாக பார்த்தோம். 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. போதும், அல்லேலூயா சொல்லாமா? 3 காரியம் நெகட்டிவாக செய்கிறத நம்ம படித்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதமாக்குவேன், நிர்மூடராக்குவேன், அப்புறம் பைத்தியமாக்குவேன்னு சொன்னவர் இங்கே சொல்கிறாரு, நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்துவேன்னு சொல்கிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, என் ஸ்தானாதிபதிகள் ஆமேன் ஆலோசனை, அவர்களுடைய ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய ஆலோசனையை பைத்தியமாக்குவேன்றாரு. ஆமேன். ஹல்லேலூயா. அகிதோபேலின் ஆலோசனை என்ன பண்ணார் ஆண்டவர்? அகிதோபேலின் ஆலோசனை என்ன பண்ணார்? அபத்தமாக்கி போட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் சொல்கிறாரு, என் தாசர்கள், ஆமேன், என்னுடைய ஊழியக்காரர்கள், ஆமேன், என்னுடைய ஸ்தானாதிபதிகள் சொன்னது எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை, ஆமேன், என்னெல்லாம் சொன்னாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ குடியேறுவாய், அப்புறம் ஆமேன், எருசலேம் என்று குடியேறுவாய்னு எருசலேமுக்கும், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ப்ராஃபட்ஸ் மூலமாக, தீர்க்கதரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எருசலேம் மண்மேடாக கிடக்குது, ஆண்டவர் அதை பார்த்து சொல்கிறாரு, நீ கட்டப்படுவாய். ஆமாம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ குடியேறுவாய், இங்கே வந்து ஜனங்கள் மீண்டுமாய் குடியேறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய தாசர்கள் மூலமாக, தீர்க்க தரிசனமாக இல்லை வாக்கு தத்தமாக என்னெல்லாம் ஹல்லேலூயா சொன்னாரோ அவைகள் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர், நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அவன் நமக்கு சொல்லப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். காரணம், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஃபில் பண்ணுங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று கர்த்தரே சொல்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவரால் ட்விஸ்ட் பண்ணவும் முடியும், குருட்டாட்டம் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. எதிரிகளை தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு மடிய பண்ணுறாரு. அவரை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. எப்போ என்ன செய்வார், எப்போ என்ன ஆயுதத்தை கையில் எடுப்பார், எப்போ எப்படி யுத்தம் பண்ணுவார் நம்மளால் கணிக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர். காரணம், அவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக, ஏன் ஸ்தானாதிபதி மூலமாக சொல்லப்பட்டதை அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறார்? 27வது வசனத்தில், நாளத்தை நோக்கி வற்றி போன்னு சொன்னா என்றும், நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று சொன்னால் அது அப்படியே ஆகுன்றார். அல்லேலூயா. ஆணிச்சா அப்படி? இறையாதே அமைதியார் என்னப்ப என்ன ஆயிடுச்சு? கடலும் காற்றும் அமைதியானுச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், யோர்தான் என்ன ஆயிடுச்சு? குவியலாக நின்று போயிடுச்சு. செங்கடல் பிளந்துச்சு. அதான் சொல்றார், நான் ஆழத்தை நோக்கி வற்றி போன்னு சொன்னால் அது வற்றி போகும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நான், ஆமாம், நதிகளை வெட்டாந்தரை ஆகுன்னு சொன்னால் அது வெட்டாந்தரை ஆகும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நான் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொன்னால் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னால் நடக்கும். 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக கவனத்தை திருப்புங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவது.
அப்படின்றாரு. வெளிச்சம் என்ன ஆயிடுச்சான்? ரைட்டு. ஹல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? கிரியேஷன் உண்டாகிறது, அதை மட்டும் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஜனத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டா கடவுது என்று சொன்னார், அது அப்படியே உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் 12-14 பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக, பாருங்க, உண்டாகத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவர் உண்டாக கடவுது. பாருங்க 16வது வசனத்துல, ஆமென், ஹல்லேலூயா, 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, உண்டாகிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவைகள் என்ன ஆகுதான்? ஆமென், உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் தான் சொல்றார், நானே ஆமென் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். தூக்கத்தில் எழுப்பி நானேனாலும் ஃபினிஷ் பண்ணிடணும். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உண்டாக கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. நம்ம வாசித்த வேத பகுதியில் கூட 44 கூட சொல்லுவார். ஆமென். ஏசாயா 44:24 பிற்பகுதியில் சொல்றாரு, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்போ எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் ஒருத்தராக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய ஒரு பெரிய கூட்டத்துக்கு செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம், நான் தான் செஞ்சேன், சில நேரத்தில் நான் மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்னத்தை மீன் பண்ண வராங்க? வேற யாரும் இல்லை, வேற யாரும் கூட இல்லை. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென், நான் ஒருவராய், ஆமென், அல்லேலூயா, வானங்களை என்ன பண்ணேன்? விரித்து பூமியை பரப்பினேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ என் கூட அங்கே யாருமே இல்லை, நான் ஒருத்தரை தான் செஞ்சேன்றாரு. அல்லேலூயா. ஆமென். அவர் ஒருத்தரே, ஆமென், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்பதற்கு இதை விட வேறு அடையாளம் ஒன்றுமே தேவையில்லை. உண்டாக கடவுதுன்னா உண்டாயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண நன்மையை உண்டாக நான் கட்டளையிடுவேன்னு சொன்ன ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பூமியை பரப்புறது, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன இடத்த மண்ணு நிறவுறதுக்கே இடுப்பு பெண்டாயிரும், என்ன பண்ணுறது, இழப்பு வாங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதிலலாம் பார்த்தீங்கன்னா, டெத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கல்லறையை மூடுறப்ப அதே 5க்கு 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 அடி நீளம், 2 அடி அகலம் தான் இருக்கும். அந்த இடத்துல நோண்டின குழியை மூடுறப்ப, நீங்கள் லேடிஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரில, அந்த அந்த குழியை பரப்பி மூடுறதுக்கு அவன் கொஞ்ச நேரத்துக்கு மேலே இடுப்பு வலி வந்துடும். ஆளை மாற்றி விடுப்பான், அங்கே பேச்சே கையை மாற்றி விடு, மம்முடியை மாற்றி விடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதை பரப்ப முடியாது, இடுப்பு வலி வந்துடும், இழப்பு வந்துடும். அது சின்னது. ஆண்டவர் பூமியவே என்ன பண்ணாராம்? ஒரு ஆளாக பரப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்கிறவர் வானத்தை பாய விரிக்கிற மாதிரி விரிச்சேன்றாரு. ஆமென், அல்லேலூயா. பூமியை பரப்புனேன்னு சொல்கிறாரு. அவர் ஆழத்தை வற்றிப்போன்னு சொன்னால், ஆமென், அல்லேலூயா, அது வற்றி போகுதான். நதிகளை வெட்டாந்தரை ஆகுதுன்னா அது ஆகுதான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு யார் ஒரு விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன சொல்ல வர்றார் இதன் மூலமாக? முதல்ல 3 காரியம் நெகட்டிவாக சொன்னான்னு பார்த்தோம். என்னது? ஆமாம், குறிகளை அபத்தமாக்குவேன்றாரு. ஆமாம், குறியீடுகளை அபத்தமாக்குவேன்றாரு. அப்புறம் தீர்க்க தரிசனத்தை பொய்யா மாற்றுவேன்றாரு. அப்புறம் ஞானிகளுடைய ஆலோசனை அறிவை பைத்தியமாக்குவேன்னு சொன்னவர், ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவேன், இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னவர், என் தாசன் சொல்கிறதை, எங்கள் ஊழியக்காரன் சொன்னதை, என் ஸ்தானாதிபதி சொன்னதை நிறைவேற்றுவேன்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் நான் செஞ்சேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இப்போ அவர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? பாபிலோனில் இருக்கிறாங்க. ஆமென், அல்லது அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ 28வது வசனத்தில் சொல்கிறாரு கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டபடி என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ
அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று ஆமென் சொல்லுகிறவர் நான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு என்ன சொல்கிறது, பாபிலோன் தேசம், வேற ஒரு தேசம், வேற ஒரு ராஜா கீழே அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவனையும் எனக்கு பிரியமானதை செய்ய வைக்க என்னால் முடியுன்றார். அல்லேலூயா. ஆமென். கோரேஸ் அதானே செஞ்சார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனையும் என்னால் என்ன பண்ண வைக்க முடியும், எனக்கு பிரியமானதை செய்ய வைக்க முடியும். ஏன்னா நான் ஒன்று சொன்னால் அது நடக்கும்ன்றார். அல்லேலூயா. வற்றிப்போன்னு சொன்னால் வற்றி போயிருன்றாரு. அல்லேலூயா. வெட்டாந்தரி ஆகுனா வெட்டாந்தரி ஆகுன்றாரு. ஆமென். புல் பூண்டு முளைக்க கடவுதுன்னா புல் பூண்டு உண்டாகுது. ஆமென். லாசரு வெளியே வான்னு சொன்னா லாசரு வெளியே வராரு. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தலித்தாகுமின்னு சொன்னா சிறு பெண் என்ன பண்ணியிருக்குது, எந்திரிக்குது. சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்ய ஆமென் செய்கிறவர் அவர் தான் சொல்றார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு கோரேசு ஆமென் எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான். அல்லேலூயா. ஆமென். இதை சொல்றது யாரும் இல்லை, நான் தான் சொல்றேன்றார். அல்லேலூயா. ஏன்னா நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் கோரேசுலத்திலையும் பேசி ஆமென் அல்லேலூயா என்ன செய்ய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அஸ்திபாரம் போடுறதுக்கு அவனை சொல்ல வைக்க முடியும். ஆமென். எருசலேமை நோக்கி கட்டப்படுவதற்கு ஆமென் கட்டப்படு என்றும் அவன் பர்மிஷனும் ப்ரொவிஷனும் கொடுத்து அனுபவிக்க என்னால் முடியும்னு ஆண்டவர் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்கிற ஆமென் கர்த்தர் தான் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா நீ என் தாசன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கைவிட்டது போல இருக்கலாம், ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தது போல இருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் சொன்ன அந்த குழந்தைய அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரம் மறந்துட்டாங்க. ஏன்னா பிள்ளையை காணன்னு தேடவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, பிள்ளை நான் உன்னை இனிமேல் மறக்க மாட்டேன், ஆமாம் நான் இனிமேல் உன்னை தனியாக விட மாட்டேன், நான் இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன்னு எப்படி ஒரு தாய் ஆற்றுமோ அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்போலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரால் ஆமென் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் என்னை மறப்பதே இல்லை, அவர் என்னை நீனால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்னு சொன்னார் ஆண்டவர். 21வது வசனம் முதல்ல இதை நினை. ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? ஆமென். இதை என்ன பண்ணிக்கணுமா? நினச்சிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. இதை நம்ம மறக்கிறதுனால தான் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், சோர்ந்து போயிடுறோம், ஆமென், பயப்படுறோம், அங்கலாய்க்கிறோம், அல்லேலூயா, குமுறுறோம், கண்ணீர் வடிக்கிறோம். என் ஆண்டவர் சொல்கிறார், இதை நினை. ஹல்லேலூயா. எதை நினைக்கணுமா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்பதை. ஹல்லேலூயா. ஆமாம், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி மேரி புஷ்பா அவங்கள ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடிந்தது. அவங்க ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு தன்னுடைய மகனை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்க சொல்கிறாங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நான் விசுவாசிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் பிள்ளையை விடுவிப்பார்னு சொல்கிறாங்க. ஆமென். சாவ கிடந்த கேம்பில் வந்து சுரேஷ் செத்துட்டான்னு சொல்லி ஒரு 100 பேர் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தூக்கிட்டு போனாங்க. அவங்க ஒரு ஆளாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் ஹல்லேலூயா, நேற்றுக்கு போய் பார்க்குறேன், அவர் நான் சொல்கிறதெல்லாம் விசுவாசித்து நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்றதை வந்து கண்ணீரோட தலையை ஆட்டி ஆட்டி என் கையை பிடிச்சிட்டே சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு கூட சொன்னாங்க, செயற்கை சுவாசம் வெண்டிலேட்டரில் தான் இருக்கிறாரு, அதை எடுத்துட்டா மூச்சுத்திணறல் ஏற்படுது, அதை திருப்பியும் செயற்கை சுவாசம் தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவன் அப்போ சொல்கிறாங்க, முதல்ல நாசியில் சுவாசத்தை கொடுத்தது அவர் தானே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் என் மகனுக்கும் சுவாசத்தை தருவாருன்னு விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்பதை, அவர் என்னை மறக்கலை, அவர் என்னை மறக்க மாட்டாருன்னு யார் ஒரு விசுவாசிக்கிறாங்களோ, நான் சொல்கிறேன், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. இதை எப்போயுமே நினச்சிக்கோங்க, கண்ணு படுற மாதிரி எழுதி கூட வச்சுக்கோங்க. ஆமென். ஆண்டவர் நம்மை மறக்கிறவரே இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்மளை மறக்கிறவரே இல்லை. இவன் ஆஸ்திகளை வாங்கிட்டு போயிட்டான், ஆனால் தகப்பன் உட்காந்து வாசலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, என் பிள்ளை எப்போ வருவான் என்று சொல்லி.
ஆண்டவர் நம்ம மேல நினைவாக இருக்கிறவர், நம்ம மேல நோக்கமாக இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஆமென். அநேக நேரத்தில் மறந்தது போல இருக்கலாம், மறந்துட்டாரு. ஆமென், நம்மளை நினைக்கல, என்னுடைய நினைவு கூறலன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரத்தில் அதை பற்றின அறிவு கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். பாருங்கள், மொர்தெகாய் குறித்து வாசிக்கும் பொழுது அவன் ராஜாவுக்கு செய்த ஒரு நன்மைக்கு அவனுக்கு என்ன உண்டாகலை, அவனுக்கான திருப்பி அவனுக்கான தேவையான கனத்தை பிரதிபலனை கிடைக்கலன்றதை அவனே கூட நினைக்கல. அவன் பாட்டுக்கு காவல் காத்துட்டு இருக்கிறான். ஆனால் ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலையா, தூக்கத்தை வர விடாமல் அவனை எழுப்பி நியாயாதிபதி நடவடிக்கைகளை எடுத்து வாசித்து அவனுக்கு ஹல்லேலூயா செய்ததுக்கு ஆமென் திருப்பியும் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, ஆமென் ஹல்லேலூயா நன்மை உண்டாக செய்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஹல்லேலூயா. நன்மை செய்தோன்னு சொன்னால் நிச்சயமாகவே அதை நினைக்கிறவர், அதை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நினைக்கிறவராய் நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 2 காரியத்தை மறக்காதீங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றதை மறக்காதீங்க. ஆமென். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்பதை மறக்காதீங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அது சொன்னவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னு சொன்னவர். ஹல்லேலூயா. இந்த சாயந்தர வேளையில் நம்ம மத்தியில் இருக்கிறபடினால இருக்கடங்களில் கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதை நினைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இதை நினச்சிக்கோ மகனே, இதை நினச்சிக்கோ மகளே, இதை மறக்கவே மறக்காத. நான் உன்னை மறப்பதே இல்லைன்றத. ஆமென். ஹல்லேலூயா. நீ நான் மறக்கப்படுவதே இல்லை என்பதை ஆமென் நீ ஏன் மறந்துடுற? ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ என் தாசன். ஆமென். நான் தான் உன்னை உருவாக்கினேன். திரும்ப சொல்ல, நீ என் தாசன். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.